பொருத்தப்பாடு தேடுற நேரம் எதை தேடி போகுதுண்டா இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமூகம்? புரிந்துணர்வு இல்லாம போறதுக்கு இது மிக பிரதானமான ஒரு காரணம். நான் இன்றைக்கு படிச்சு ஒரு இடத்துல இருக்கிறேன் என்றால் எனக்கு என்ற ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஒரு ஒத்தா போல, என்ற பதவிக்கு ஏற்றா போல, என்ற வியாபாரத்துக்கு ஏற்றா போல மார்க்கம் உள்ள பெண் இருக்கணும் என்பது தவறு கிடையாது. ஆனா மார்க்கம் இல்லாட்டியும் மனைவியாக வரணும் என்று எதிர்பார்ப்பது தவறு என்று சொல்ல வருகிறேன். ஆனா இன்றைக்கு நிறைய திருமணங்கள் பேசுறது இவருடைய பேப்பர் குவாலிஃபிகேஷன், இந்த சர்டிபிகேட்டுக்கும் அந்த சர்டிபிகேட்டுக்கும், அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும், இந்த நகைக்கும் அந்த நகைக்கும், இந்த வாகனத்துக்கும் அந்த வாகனத்துக்கும், இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும். கடைசியில பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் திருமணம் இல்லை. ஊரு சேர்ந்து சந்தோஷப்படுகிறது, வாகனம் சந்தோஷப்படுகிறது, நகை நட்டு சந்தோஷப்படுகிறது, பேப்பர் குவாலிஃபிகேஷன் சந்தோஷப்படுகிறது. கடைசியில கணவன் மனைவி சண்டை பிடிச்சு வெளியில வருகிறது. காரணம், புரிந்து கொள்ளாத திருமணங்கள் இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் உருவாக்கப்படுவதின் ஊடாக கணவன மனைவி புரிகிறதும் இல்லை, மார்க்கமும் இல்லை. மனைவியை கணவன் புரிகிறதும் இல்லை, மார்க்கமும் இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துங்கஹுல் மர்ஆலி அர்பா, ஒரு பெண் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். இது லேசான விஷயம் அல்ல. இது ஒரு திருமணம் ஒரு ஆண் ஒரு பெண் முடிக்கிற போது இது பேசிக், இதை பார்க்கணும். இதை பார்க்காமல் முடிக்கிற திருமணம் அது பதறிக்கிட்டே இருக்கும், அதுல புரிந்துணர்வு இருக்காது, அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர. அதனால இந்த ஜோடு பொருத்தம் என்பது இதுக்குள்ள இருந்து வரணும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒலி ஜமாலிகா, அழகுக்காக, ஒலி மாலிகா, பொருளாதாரத்துக்காக, ஹசபிகா, வம்சத்துக்காக, ஒலி தீனிகா, மார்க்கத்துக்காக. ரசூலுல்லாஹ் சொன்னதை விடவும் இந்த உலகத்துல இந்த நாளையும் தவிர வேற எந்த திருமணமும் இல்லை. நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாளையும் தவிர இந்த உலகத்துல என்னத்துக்கு திருமணம்? ஒன்று அவளுடைய அழகு, இன்னும் ஒன்று அவளுடைய பொருளாதாரம், இன்னும் ஒன்று அவளுடைய குடும்பம், இன்னும் ஒன்று அவளுடைய மார்க்கம். இந்த 4 தான் இந்த உலகத்துல திருமணமே. ஃபதுஃபர் பிதாத்தத்தீன், மார்க்கம் உள்ள பெண்ணை நீங்க மணந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அங்கதான் நிம்மதி இருக்கும், அங்கதான் திருப்தி இருக்கும், அங்கதான் அன்பு இருக்கும், அங்கதான் புரிந்துணர்வு இருக்கும், அங்கதான் விட்டு கொடுப்பு இருக்கும், அங்கதான் சண்டைகள் வருகிற போது சமாதானமாகின்ற நல்ல பண்பாடுகள் இருக்கும்.